ட்ரெண்டிங்காகவும் ட்ரெண்டிங் பாட்டு எழுதக்கூடிய யூத்தாகவும் நம்ம பா. விஜய் சாரை பார்க்கலாம். அவருடைய இப்போ இருக்கிற வயசுல பாதி வயசுலேயே அவர் எழுத வந்துட்டார். 24 வயசுலேயே அவருடைய முதல் பாட்டு எழுதிட்டாரு. நான் அந்த பாட்டு வந்து என்ன பாட்டு தெரியல. இல்லை, அது வந்து ஞானப்படம்னு ஒரு படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதினாரு. ஏன்னா அவர் பாக்யராஜ் கூட அசிஸ்டண்டாக இருந்தாங்க. ஆனால் அவரோட வருகையை வந்து பேங்கா சொன்னது வந்து நீ வருவாய் என்ன, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய் என்ன அப்படிங்கிற பாட்டு தான். அது எங்கே பார்த்தாலும் ஒரு சுப்பிரபாதம் மாதிரி ஒலிச்சிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாடல் வரிகளும் வந்து அருமையாக இருக்கும். இல்லை, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பீரியடில் வந்து காதல் உணர்வை மனசுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த காதல் உணர்வை தட்டி எழுப்பின பாடல்கள். இப்போ பாட்டில் இது ரொம்ப முக்கியமான பாட்டு. காதல்ன்ற எண்ணம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பாட்டு காதல் உணர்வை தூண்டக்கூடியதுன்னு நான் அந்த வயசில் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயின. வழக்கமாக அந்த பீரியடில் வந்து குட்டி குட்டி தகவல், அந்த துணுக்கு செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாடல்களில் கொண்டு வர்றது வந்து நடைமுறையாக இருந்துச்சு. வைரமுத்து சார் அதை பண்ணியிருக்காரு, வாலி சார் அதை பண்ணியிருக்காரு, பழனி பாரதி சார் அதை பண்ணியிருக்காரு. அப்போ இருந்த பாடலாசிரியர்கள் எல்லாரும் அதை பண்ணாங்க. அதே தொடர்ச்சியில் பா. விஜயும் வந்தார். அதுலேயும் ஒரு உலகின் பெண் வர்க்கம் 100 கோடியாம் அதிலே நீ யாரடி, சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடின்னு. அந்த இந்த தகவல் சொல்றதே ஒரு நிறைய பாடல்களை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். குமுதமும் விகடமும் நீ படிப்பா என வாசகன் ஆகிவிட்டேன், கவிதை நூலோடு கோல புத்தகம் உனக்காய் சேமிக்கிறேன், கனவில் உன்னோடு என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன்.